கரகரப்பான இந்த தவளை அடை, இது திணை தவளை அடை. இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் சின்ன டம்ளருக்கு திணை எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு 2 மிளகா வத்தல் சேர்த்து இந்த மாதிரி நரன்னு ரவை மாதிரி பொடிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை சலிக்கெல்லாம் வேண்டாம். இப்போது தவளை அடை பண்ணலாம். வானலியில் 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு தவளை அடைக்கி பொடித்தது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெட்டி திளைக்கட்டும். 1 பங்கு உடச்ச ரவைக்கு 2 பங்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு இந்த ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக இந்த மாதிரி வெந்தாச்சு. இப்போ நல்ல சூடு ஆறிடுத்து வரணும். இந்த மாதிரி உருட்டுற பதறத்துக்கு வரணும். தெரியறதா? இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிட்டு சின்னதாக உருட்டி தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இந்த மாதிரி சின்ன அடையாக தட்டிக்கலாம். கையை ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டலாம். இதை நடுவில் ஒரு குழி வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி தான் அடையை தட்டித்தேன். இந்த கோவிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது இது வெந்ததும் இதை வருவோம். இதுதான் தவளை அடை. நம்ம சூப்பரான தவளை அடை ரெடி. பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரகரப்பான இந்த தவளை அடைக்கு இந்த அவியல் குழம்பு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இல்லை பவுடர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமானாலும் பண்ணலாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது.